ஒரு விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும். நம்ம இந்த உலக வாழ்க்கையில வாழும் பொழுது அல்லாஹ் மேல கரெக்டா நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருந்துகிட்டு இருக்கும். அது எப்ப ஆட்டம் காணும்னு கேட்டா, இந்த உலகத்துல சில சோதனைகளை நம்ம சந்திப்போம். இந்த உலகத்துல சில துன்பங்களை நம்ம சந்திப்போம். மனுஷன்னா துன்பத்தை சந்திச்சுதான் ஆகணும். இது சந்திக்காத மனிதனே உலகத்துல கிடையவே கிடையாது. இப்ப இந்த துன்பங்கள் சந்திக்க என்ன பண்றான்னு கேட்டா, ஈமான் ஆடுது. நம்ம குடும்பத்தையே தாங்கி பிடிச்சிட்டு இருந்தார் ஒருத்தர். அப்படிப்பட்டவர் இறந்துட்டாருன்னு சொன்னா அந்த குடும்பத்துல உள்ள மற்றவங்களுடைய ஈமான் ஆடும். போயிட்டாரு, என்ன பண்றது? அல்லாஹ் மறந்துட்டு அல்லாஹ் இன்னும் நம்மளை காப்பாத்துவான். அல்லாஹ் ஒரு வாசல் அடைச்சா 100 வாசலை திறக்குவாங்கிற நம்பிக்கை நமக்கு வர்றது இல்ல. அது வரைக்கும் கரெக்டா அல்லாஹ் நம்பிக்கிட்டு இருந்தான். ஒரு மௌத்தை கொடுத்து அசைச்சு பார்த்த உடனே அசையுது, ஆட்டி பார்த்த உடனே ஆடுது. அல்லாவா, நான் எவ்வளவு அல்லாஹ் இன்னும் பெரிய சேவை செஞ்ச மாதிரி, நான் எவ்வளவு தொழுது இருக்கிறேன், நான் எவ்வளவு நோன்பு வச்சிருக்கிறேன், எனக்கு போய் இப்படி வரலாமா, என்னை போய் எல்லாம் இப்படி பண்ணிவிட்டானே அப்படின்னு சொல்லி ஈமான் ஆடி போயிடுது. இதெல்லாம் ஆடக்கூடாது. அதுக்கெல்லாம் அல்லாஹ் மருந்து சொல்லி தர்றான். அப்ப உசுறு போனா ஆடுறோம், காசு பணத்தை இழந்தா என்ன செய்யறோம்? ஆடுறோம். பயிர் பச்சைகள் கருவி போச்சுன்னு வைங்க, அப்ப என்ன செய்யறோம்? ஆடுறோமா இல்லையா? இத அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். இதெல்லாம் ஏன் செய்யறோம் தெரியுமா? வல நபுலுவன்னக்கும், நிச்சயமாக உங்களை நாம் சோதித்து பார்ப்போம். எப்படி சோதிச்சு பார்ப்போம்? அல்லாஹ் பிஷையின் மினல் ஹௌஃப், ஓரளவு பயத்தை உண்டாக்கி சோதிப்போம். பயத்தை உண்டாக்கும் அல்லாஹ். எதிரிகள் என்ன செய்வான்? நம்மள பயம் காட்டுவான். போலீஸ்ல பிடிச்சு விட்டுருவேன், உன்னை கொலை பண்ணி விடுவேன், பல மாதிரியான பயங்கள். இந்த மாதிரி பயங்களை கொண்டு உண்மை என்ன செய்வோம்? சோதிச்சு பார்ப்போம். உல் ஜூஇ, பசியை கொண்டு சோதிச்சு பார்ப்போம். சாப்பாடு வெளியே இருக்காது, இருந்த வாசல் அடப்பட்டு போயிடும், வேலை இருக்காது, அவனுக்கு கடன் தர மாட்டான், வீட்டுல அடுப்புல போன போட்டு தூங்கும். அப்ப அந்த மாதிரியான பசியை கொண்டு உங்களை நாம் சோதித்து பார்ப்போம். வனக்ஸிம் மினல் அம்வால், இருக்கிற செல்வங்களை குறைத்து சோதிப்போம். நல்ல செல்வத்தை கொடுப்போம், கொடுத்துட்டு அதை குறைச்சு என்ன செய்வோம்? சோதிச்சு பார்ப்போம். பொருள்களை மட்டுமா குறைக்குவோம்? உயிர்களையும் குறைக்குவோம். குடும்பத்தில் 4 மெம்பர் இருப்பீங்க, 3 பேர் எடுத்துருவோம், ஒரு ஆள் தான் மிச்சமா இருப்பான். அப்ப உயிர்களை பறித்து என்ன செய்வோம்? சோதிச்சு பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லல. நீ இஸ்லாத்துக்கு வந்த உடனே ஒருத்தனுமே சாவ மாட்டீங்க, இஸ்லாத்துக்கு வந்த உடனே எல்லாம் பணக்காரனா போயிருவீங்க, இஸ்லாத்துக்கு வந்த உடனே தொட்டதெல்லாம் பொண்ணுதான், அப்படியா? கிடையாது. உன்னை சோதிச்சு பார்ப்போம். இப்படி எல்லாம் சோதித்து பார்க்கும் பொழுது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை என்ன? இந்த துன்பங்கள் நேரும் பொழுதெல்லாம் யார் சகித்துக் கொள்கிறார்களோ, சபுர் செய்கிறார்களோ, அவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்லிட்டான். சபுரோட இருக்கிறது, பொறுமையோட இருக்கிறது என்ன? அல்லாஹ் அதை வளர்க்கிறான். பொறுமையாளர்கள் யார் என்று சொன்னால், தங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், தங்களுக்கு துன்பம் நேரும் என்று சொன்னால் என்ன சொல்லுவாங்க? நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்களே அவனிடத்தில் செல்லக்கூடியவர்கள் என்று யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி. வழங்குதா? அப்ப அல்லாஹ் மேல் நமக்கு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை இருந்தால் தன்னால வந்துரும்.